In this video, we are going to discuss about GE 8151 problem solving and Python programming, third unit that is control flow functions, third unit, sixth topic that is 3.6 string slices, immutability, string functions and methods, string module. So first string na enna paakalam. A string is a sequence of characters. You can access the characters one at a time with the bracket operator. Okay, so இப்போ string ஓட slices அப்படினா நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். A segment of a string is called a slice. Selecting a slice is similar to selecting a character. So இப்போ என்ன கொடுத்திருக்கு அப்படினா s is equal to Monty Python s of 0 is to 5. So 0 ல இருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் உள்ளது எழுதணும். So first integers start from 0 1 2 3 4. So 5 means n minus 1. So 0 to 4 வரைக்கும் தான் எழுதுறோம். So output என்ன வரும் அப்படினா Monty அப்படிங்கற output நமக்கு display ஆகும். Okay. So similarly 6 is to 12. PYTHON. So answer is PYTHON. So the operator n comma m returns a part of the string from the nth character to the mth character, including the first but excluding the last. This behavior is counterintuitive, but it might help to imagine the indices pointing between the characters. If you omit the last index, that is before the colon, the slice starts at the beginning of the string. If you omit the second index, the slice goes to the end of the string. So இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா subject is equal to Python கொடுத்துருக்கு. Then subject slice operatorல end starting எதுவுமே கொடுக்கல, end பண்ணுறது என்ன கொடுத்துருக்குன்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. So answer PYT அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகே, ஸோ அது மாதிரி 3 ஸ்டார்டிங் கொடுத்துட்டு எண்டிங் கொடுத்துருக்கு. ஸோ 0 1 2 அப்படின்னா 3ங்கிறது HON, அந்த பைத்தானுக்கு HON அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வருது. ஓகே, ஸோ நம்ம கொடுக்குறோம். ஸோ if the first index is greater than or equal to the second, the result is an empty string represented by 2 quotation marks. ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா subject is equal to Python அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. Then subject 3 is to 3. ஸோ starting and ending 3 அப்படின்னா டபுள் கோட்ஸ், நமக்கு வேறு எதுவுமே இல்லை, டபுள் கோட்ஸ் தான் எண்ட் ஆகும். An empty string contains no characters and has length 0, but other than that it is the same as any other string. Continuing this example, the subject, so ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, gives entire string. ஸோ இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா subject வந்து பைத்தான் இருக்குது. ஸோ subject அந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டரில் இல்லை எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ 2 கோலன் மட்டும் தான் இருக்குது, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுக்கல. ஸோ அப்படின்னா கொடுத்துருக்கிறது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் gives the entire string. ஓகே, ஸோ இதுதான் string slices. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட immutability. It is tempting to use the square bracket operator on the left side of an assignment with the intention of changing a character in a string. Okay, so இதுதான் இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் கொடுத்துருக்க element assignment a is equal to Python, then a of 0 is equal to x. ஸோ டேரெக்டாக a of 0 equal to x அப்படிங்கிறத நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. It does not support assignment. Immutability அப்படின்னா நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள், while லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். லிஸ்ட்டை எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் ஸ்ட்ரிங்ஸை எப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள், லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா a is equal to Python கொடுத்துருக்கு. delete a of 0 அப்படின்னாலும் ஸ்ட்ரிங்கில் does not support deletion. டேரெக்டாக அப்படி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டெலீட் பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி a is equal to Python delete a, அந்த ஸ்ட்ரிங்கே டெலீட் பண்ணனாலும் it cannot delete. ஓகே, ஸோ அதான் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ மெத்தட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் பிலாங்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரிங் நேம் டாட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to happy birthday அப்படின்னு கொடுக்குறோன்னா ஏங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட நேம். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ a dot capitalize அப்படின்னா இது நமக்கு என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னா it returns a copy of the string with the first character of the string capitalized. ஸோ first character மட்டும் capitalize பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் a dot upper. ஸோ a dot upper அப்படிங்கிறது test if all the characters of the string are in uppercase and returns true if string is in uppercase. ஸோ எல்லாமே uppercaseல இருக்கும். Then a dot lower returns a copy of a string in which all the characters are
converted to lower case. So எல்லாமே lower case convert பண்றதுக்கு lowerங்கிறத யூஸ் பண்றோம். So எல்லாமே lower caseல எழுதுறோம், small lettersல எழுதுறோம். Next one is a dot title. So title அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. Okay. So change the string to title case. So first characters of all words are capitalized. Next என்ன கொடுத்துருக்குன்னா a dot swap case. So swapping அப்படிங்கிறதுக்கு condition நம்ம கொடுத்துருக்கு. So swapping அப்படின்னா it will change the case if the given string is in upper case. This function will convert into lower case and vice versa. So கொடுத்துருக்கிற string வந்து எப்படி கொடுத்துருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகும். Okay. Next a dot split. So எப்படி நமக்கு split பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Returns a list of words in string which is separated by white space. This function takes a string and splits it into individual words. ஒவ்வொரு தனித்தனி வேர்ட்ஸா நமக்கு பிரிக்கிறோம். So happyங்கிற வேர்ட் தனியா பிரிஞ்சிருக்கு, birthdayங்கிற வேர்ட் தனியா பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா a dot center. So center அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கு. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா width, fill character. எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா it returns a copy of string centered of the given width. ஸோ என்ன வித்தில் கொடுத்துருக்கோம் அந்த சைஸுக்கு நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ அதில் ஹாப்பி பர்த்டேங்கிறது 19 கொடுத்துருக்குன்னா ஸோ இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கேப் நமக்கு போயிட்டே இருக்கும். அதான் இன்ட்டு மார்க் கொடுத்து அந்த கோட்ஸ் வந்து உங்களுக்கு தள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் a டாட் கவுண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். ஸோ இது நமக்கு எது யூஸ் பண்ணோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த சப்ஸ்ட்ரிங் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது a டாட் கவுண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா a டாட் ரீப்ளேஸ் ஓல்டு கமாண்ட் நியூ. ஸோ என்னென்னா ஓல்டு சப்ஸ்ட்ரிங்கை நியூ சப்ஸ்ட்ரிங்க்கு ரீநேம் பண்ணுறதுக்கு ஓல்டு கமாண்ட் நியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா a டாட் ஜாயின். ஸோ ஜாயின் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் ரிட்டர்ன் அ ஸ்ட்ரிங் தட் இஸ் த கான்காட்டினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இன் த சீக்வன்ஸ். ஜாயின் அ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன்டு அ சிங்கிள் ஸ்ட்ரிங் வித் ஸ்ட்ரிங் அஸ் இட் செப்பரேட்டர். ஸோ ஒவ்வொன்றும் செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹச் தனியாக ஏ தனியாக ஒவ்வொன்றையும் நம்ம ஜாயின் பண்ணுறத வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஜாயின் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இதுதான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் a dot is upper. It tests all characters of the string or in upper case and returns true if the string is in upper case. ஸோ அப்பர் கேஸில் இருந்துச்சுன்னா அது ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸாக கொடுக்கும். ஸோ நம்மளோட இதுபடி நமக்கு ஃபால்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் a டாட் இஸ் லோயர். ஸோ இஸ் லோயர் அப்படிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அ காப்பி ஆஃப் த ஸ்ட்ரிங் இன் விச் ஆல் கேரக்டர்ஸ் ஆர் கன்வெர்டட் டு லோயர் கேஸ். ஸோ எல்லாமே லோயர் கேஸாக இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் a டாட் இஸ் ஆல்ஃபா. ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் ஆல்ஃபபெட். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, தென் a டாட் இஸ் ஆல் நம். ஸோ இஸ் ஆல் நம் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் நம்பர்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a டாட் இஸ் டிஜிட். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் டிஜிட்ஸ். ஸ்ட்ரிங்கில் டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, தென் a டாட் இஸ் ஸ்பேஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங்கில் எதுவும் ஒயிட் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா அப்படி கன்சிடர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். a dot is title. So checks whether string is title. So stringல எது titles இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு a dot starts with substring. So start பண்ணுறது substring வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு string வந்து substringல தான் ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஓகே, அது மாதிரி ends with end பண்ணுறதும் substringல தான் end பண்ணுச்சுன்னா ட்ரூ. தென் a dot find substring. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டரை கொடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. தென் லென்த் ஆஃப் ஏனா மொத்த அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ, ஒவ்வொரு கேரக்டராக கவுண்ட் பண்ணால் 14 இருக்குது. தென் மினிமம் ஆஃப் ஏனா மினிமம் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், மினிமம் கேரக்டர். மேக்ஸிமமாக என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோமோ மேக்ஸிமம்ங்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்ஸோட மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட மாடியூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்கோட மாடியூல்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ மாடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் கண்டைனிங் பைத்தான் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஆஃப் பைத்தான் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாடியூல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அதான் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பைத்தானில். ஸோ அந்த மாடியூல்ஸ் நம்ம ப்ரோக்ராமரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் மாடியூல் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா தான் மாடியூல்ஸ் உள்ளே இருந்து நமக்கு எல்லாமே எடுத்து நம்மளால் அந்த மாடியூல்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரோக்ராமில் சின்டெக்ஸில் என்ன இருக்கும்னா இம்போர்ட் மாடியூல் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு இருக்கும்.
ஸோ அதனால தான் நமக்கு அதிலிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது எல்லாமே ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு வேரியபிள்ஸ் நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் மாடியூல் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிறது சின்டெக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இம்போர்ட் ஸ்ட்ரிங், print string comma punctuation, print string comma digits, string comma printable. ஸோ கேபிட்டல் வேர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணுறதா பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் இல்லை ஆக்டில் டிஜிட்ஸ். ஸோ இது என்னென்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் GE 8151 problem solving and Python programming unit 3 control flow and functions, third unit 6th topic, that is strings, string slices, string immutability, string functions, string methods and string modules. Thank you.